இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய ஸ்டோன் பெஞ்ச் பிரசன்ட் பண்ண அங்கம்மாள் இந்த படம் வந்து இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் விபின் ராதாகிருஷ்ணன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா 90s தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ் நடக்கிற கதை. அங்கம்மாள்ன்ற லேடி 50 to 60 ஏஜ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட கிராமத்தில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட துணியோட, அதாவது சாரியை வந்து ப்ளவுஸ் இல்லாமல் போட்டு அங்கே இருக்கிற மக்களோட சகஜமாக பழகி வந்துட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து வர அவங்களோட டாக்டர் மகன் இதை அவருக்கு வந்து ஏதோ அவங்க அம்மா வந்து மாற்றணும்னு தோணுது. அவர் எதனால அவங்க அம்மா வந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ் இதை மாற்றணும்னு நினைக்கிறாரு, ஏன் இதெல்லாம் பண்ணுறான்றது தான் கதை. அண்ட் இந்த படத்தோடைய கதை வந்து பெருமாள் முருகன் அந்த ரைட்டரோட கோடி துணி அப்படின்ற இந்த ஒரு சிறுகதை மூலமாக வந்து எடுத்திருக்கிறாங்க. போன வருஷத்துல இந்த படம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்க்ரீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தை நல்லா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, இந்த படம் வந்து சொல்லப்பட்ட விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லைவ்லிவுட்டாக, அதாவது வாழ்வியலையும் சொல்லுது, அவங்களுக்குள்ள இருக்க அவங்களுக்குள்ள எமோஷனல் என்னென்ன சொல்ல வராங்கன்றது நல்லா புரிய வச்சாங்க படம் மூலயமா. அண்ட் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டரான அங்கம்மாள் கீதா கைலாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே அது வந்து செம ஆப்டாக, அந்த ஒரு எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டருக்கு ஆப்டாக வந்து அவங்க வந்து சூட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து பாட்டியை பார்க்குற மாதிரி லைவாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துடைய பாசிட்டிவே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் லாஸ்ட் வரையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கதை வந்து. அது மட்டும் இல்லாமல் படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஊரை வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஒயிட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் மூலியமாக. அண்டு அதான் மெயினாக வந்து அந்த சினிமாட்டோகிராஃபியை வந்து யதார்த்தமாக நம்ம பார்க்க லைவாக நீங்கள் போய் பார்க்குற மாதிரி அந்த சவுத் சைடில் வந்து எப்படி இருக்கும், கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஊரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அப்புறம் அங்கங்கே வர மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த படத்தில் நிறைய மெட்டஃபராக நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது யதார்த்தமாகவும் அந்த கதைக்குள்ளே வந்து ஆப்டாக இருக்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கதையில் இவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. அது வந்து அதான் வாழ்வியல் கதைகளுடைய முக்கியமான அம்சமே. அது இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் மற்ற டெக்னீஷியன் எல்லாமே மலையாள சினிமாவிலேருந்து வந்து இங்கே தமிழில் வந்து இந்த இது புத்தகம் பிடிச்சனால வந்து எடுத்திருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே அது ஃபீல் ஆகலை. அவங்க மலையாளத்துலேருந்து வந்து, ஏன்னா அது எப்படி வந்து அந்த லைவாக வந்து பேசுவாங்களோ அந்த அளவுக்கு அது லைவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவே இந்த படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது அங்கம்மாலாம் நடித்த கீதா கைலாசத்தை தாண்டி பரணி, சரண், முல்லை அப்புறம் வந்து தென்றல், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. அதில் எக்ஸப்டாக சொல்லணும்னா பரணி அவர் வந்து அவருடைய கிளைமேக்ஸ் கிட்ட வர அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ரொம்ப பிக் பாஸுக்கு அப்புறம் வந்து கேப் விட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன். அது மற்ற கேரக்டரில் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல மற்ற படங்களில். ஆனால் நல்லா ஸ்பேஸ் விட்டு அந்த ஒரு கேரக்டருக்கு சூப்பராக இருந்துச்சு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது புரியும். அண்ட் இந்த படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் என்ன சொல்ல வரோம்னா, இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸே வேறு. அவங்க வந்து ஒரு லைவ்லிவுட் மக்களுடைய வாழ்வியலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான படம் இது. இதில் வந்து அங்கங்கே வர காமெடி, அங்கங்கே வர அவங்க ஹியூமன் எமோஷன்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது ஒரு சில பேருக்கு இது வந்து டயரிங்காக ஃபீல் ஆகலாம். இதனால் வந்து இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் இது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து மாறும். அண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்னாலே இந்த கொட்டுக்காளி, கூழாங்கல் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் இருக்குமோ அப்படின்னு ஒரு அந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு. ஆனால் அதை காட்டிலையுமே இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு இது ஆர்ட் ஃபிலிம் தான், ஆனால் அது அந்தளவுக்கு ஆர்ட் ஃபிலிமாகவும் இல்லை. அதுக்குன்னு இது ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகவும் படலை. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு வேளை பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம். இது வந்து வைஸ் வர்சா. ஆர்ட் ஃபிலிம் விரும்புகிறவங்களுக்கு மேபி இது அந்தளவுக்கு ஆர்டிஸ்டிக்காக ஃபீல் ஆகாமல் போகலாம். கமர்ஷியலை விரும்புகிறவங்களுக்கு இது அந்தளவுக்கு ஆர்டிஸ்டிக்காக ஃபீல் ஆகலாம். இதனால் வந்து இது ஒரு பேஸ் நடுவில் நிற்கிறதுனால இந்த படத்தை நம்ம எந்த ஒரு நெகட்டிவ்னு மொத்தமாக சொல்ல முடியாது. அண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். அண்டு சினிமா லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த சினிமா ஆஸ்பெக்டில் தான் அந்த படத்தை பார்த்தோம். எங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அங்கம்மாள் கண்டிப்பாக உங்களுக்கு சினிமா லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போன்ற சூப்பரான அடுத்த ரிவ்யூ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய் விஸ்வா அண்ட் ஆர்கே.